ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கன்வென்ஷனல் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இப்படி தான் நடக்கும், இதுதான் ஒரு முறைன்னு ஒரு புரோட்டோகால் இருந்தது இல்லையா, அதை உடைத்து நொறுக்கி இருக்கிறார். ஏறத்தாழ இப்போவே ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் ஃபார்மெட்டுக்கு தான் உங்களுக்கு ஒன்று இந்த விஜயா இல்லை ஸ்டாலின் சாராங்கிறது, எதர் இந்த ட்ரம்ப்பா இல்லை அந்த பைடனான்னு கேட்கக்கூடியது தான். பல பேருக்கு இவ்வளோ வாக்கு வாங்கி நீங்கள் பல 1000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச கேண்டிடேட் பேர் தெரியாமலே ஊரில் ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க. அப்போ இது எங்கே சாத்தியப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எந்த இடத்துல ஒரு 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 அழுத்தத்தில் இருந்த மக்களுக்கான ஒரு ஸ்பேஸை விஜயினுடைய பரப்புரையோ அவருடைய அந்த பாணி, ஏன்னா அவர் நீங்கள் 10% தொகுதியை கூட அவர் நேரில் போல, அவரை கொண்டு போய் ரீச் பண்ணுறதற்கு இன்றைக்கு இருந்த தொழில்நுட்பம் உதவி இருக்கிறது. அவரே சொன்னதை போல் இந்த இளம் பிள்ளைகள் அவங்க பெருமளவுக்கு வாலண்டியர்ஸாக தங்களை இணைச்சிக்கிட்டு தன்னார்வலர்களாக நகர்ந்திருக்கிறாங்க. இதை தாண்டி அரசியலை பேசாமல் இருந்த தாய்மார்கள் அல்லது ஒரு இளம் தலைமுறை இவங்களை கட்சி அரசியலை நோக்கி ஒரு பார்வையை திரும்ப வைத்தது இருக்கிறது. இவங்க கிட்ட திமுக அதிமுக ஒரு அப்பீலுக்கு போகவே இல்லை. தேர்தல்னு வந்தால் அவங்களா போட போகிறாங்க என்கிற இடத்துல இருந்துட்டாங்க. இவங்க அவங்களோட ஒரு உரையாடலை செய்வதற்கோ அவங்கள அரசியலை நோக்கி ஒரு உரையாடலை செய்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிடுங்கன்னா பிறகு உங்களுடைய நல்லதை எடுத்து சொல்லி நீங்கள் கவர முடியும். இவங்க அவங்கள நெக்லெக்ட் பண்ணாமல் அவங்க அரசியல் கலந்துக்காதது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிற இடத்தில் விட்டதை விஜய் பயன்படுத்தி கொண்டார்